டூ வேவோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்பிடி. ஆர்பிடினா ரேண்டமைஸ் பிளாக்டு டிசைன். ஒன் வேக்கு என்ன சொன்னாங்க? ஒன் வேக்கு பார்த்தீங்கன்னா சிஆர்பிடிம்பாங்க ஆர் சிபிடிம்பாங்க. எது போட்டாலும் சரி சிஆர்பிடி ஆர் சிபிடினாலும் கம்ப்ளீட் ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன் ஆர் கம்ப்ளீட் பிளாக் டிசைன் அப்படின்னு பேரு. ஆர்பிடினா ரேண்டமைஸ் பிளாக் டிசைன். சரியாமா? கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா எது இருந்தாலும் பார்த்துக்கோ, அது ஒன் வேவா டூ வேணும் பார்த்துக்கோ. சரியாமா? தேங்க்யூ சார். இதுதான் டேபிள்னு வச்சுக்குவே. இந்த டேபிளுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரோ வைஸ் டோட்டல் கண்டுபிடிங்க அண்ட் ஆல்சோ கால வைஸ் டோட்டல் கண்டுபிடிங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? மொத்தம் இது எத்தனை வேல்யூ இருக்குது கவுண்ட் பண்ணிங்க. 1 2 3 4 5 எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்க. அதுதான் நம்ம வந்து ஆர்டி ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதனோட வேல்யூ வரும். அதே மாதிரி இங்க என்ன வரும்? கால வைஸுக்கு சிடி ஸ்கொயர் இது எத்தனை வேல்யூவோட டோட்டல்னு கவுண்ட் பண்ணுங்க. எது இதனோடது. சரிங்களா? அப்ப என்னது? சிடி ஸ்கொயர் டிவைடட் பை இது எத்தனோட வேல்யூவோட டோட்டலோ அந்த வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணிக்கீங்க. சரிங்களா? இது கிராண்ட் டோட்டல் ஆல்ரெடி தெரியும். கிராண்ட் டோட்டல் என்னது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டேன்னா எதர் ரோ வைஸ் ஆட் பண்ணி போடா சரி கால வைஸ் ஆட் பண்ணி போடா சரி ரெண்டு ஈக்குவலா தான் வரும். அதுதான் வந்து கிராண்ட் டோட்டல். கரெக்டாமா? ஆமா சார். ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் வேல பார்த்ததுதான். சோ இப்போ எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் இதுதான். ரோ வைஸ் காலம் வைஸ்னா அடிஷனல் ஆட் பண்ணி போட்டா போறோம். டிஎஸ்எஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணுவீங்க? x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் எவ்வளவு ஸ்கொயர் வருதோ அது எல்லாத்தையும் சம் பண்ணி ஆட் பண்ணி போடுறது வந்து என்ன கிடைக்கும்? சம்மேஷன் xij ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே நம்ம டேபிள் போடுவோம், ப்ராப்ளம் போடும்போது பார்ப்போம். சரியாமா? ஃபார்முலா பெருசா இல்ல. ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம்? ஒன் வேக்கு பார்த்த ஃபார்முலா தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. அடிஷனலா யார் வர போறா? அடிஷனலா பார்த்தா ஒன் வேக்கு வந்த அடிஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டூ வேக்கு இவங்க ரெண்டு பேர் தான். கால வைஸ் டோட்டல் போடாம ரோ வைஸும் போட்டுக்கிறோம். அப்போ ரோ வைஸ் ஆட் பண்றது இது ரெண்டு ஃபார்முலா. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது. டிஎஸ்எஸ் ஓகே. எஸ்எஸ்சிக்கு மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் வரும். ஒன் வேக்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதும். பட் டூ வேக்கு பார்த்தீங்கன்னா ரோவும் வருதுல்ல, அப்போ ரோவையும் மைனஸ் பண்ணி போடணும். டிஎஸ்எஸோட யாரை மைனஸ் பண்றோம்? ரோவையும் மைனஸ் பண்ணி போடணும். அதான் வந்து இது. சரிங்களா? மற்றபடி என்னது? எரரோட டேமுக்கு வந்து என்னது? இது ரெண்டு மூணு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அது மட்டும் பார்த்துக்கிடக்கணும். சரியாமா? ஓகே சார். இவ்வளவுதான் ஃபார்முலா. சார் டேபிள் என்ன? ரோ காலம் எரர் பார்த்தோம். அப்ப ரோ காலம் எரர்னு வரும். சரிங்களா? ஓகே சார். அவ்வளவுதான். இப்போ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் பார்த்தலாமா? இதான் கொஸ்டின்ஸ். ஓகே சார். அவனே ஆர்பிடின்னு சொல்லிட்டான். அப்போ ஆர்பிடின்னு என்னது? டூ வே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ கட்ச்நாட் வந்து என்ன பண்ண போறீங்க? ரோவும் கால்குலேஷன் காலம் கால்குலேஷன் வந்து there is no significant between the sample means of between rows and columns என்ட்ரி பண்ணிருங்க. இதான் கட்ச்நாட்டா இருக்கும். இப்போ நாம டேபிள் ஃப்ரேம் பண்ணணும். டேபிள் ஆல்ரெடி ஒன் வே போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அடிஷனலா ரோவுக்கும் போட வேணும் பார்த்துங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் என்னன்னா ஏபிசி வேல்யூ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஏக்கு இந்த வேல்யூ, பிக்கு இந்த வேல்யூ, சிக்கு இந்த வேல்யூ ரீஅரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்ப இங்க என்ட்ரி பண்ணுவது வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. சரிங்களா? என்ட்ரி பண்ணிக்கோங்க. காலம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 காலம் இருக்குது. அப்ப என்ன வரும்? x1 x2 x3 x4. எனக்கு டவுட் இருந்தா சொல்லுமா, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். ஏபிசி வேல்யூ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். எதுல? டூ வேல. ஒன் வேல அதான் பண்ணோம், டூ வேல அதான் பண்ண போறோம். ஏபிசி வேல்யூ அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 6 8 கரெக்ட்டுங்களா? 6 8. செகண்ட் என்னது? 4 4 என்ட்ரி பண்ணுங்க. இது என்னது? 6. ஓகேங்களா? டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாருங்க. டவுட் இருக்குதாமா? 6 இருக்குதா? 8 இருக்குதா? என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்து 4 இருக்குதா? என்ட்ரி பண்ணியாச்சு. 6 இருக்குதா? இல்ல சார். ஓகே. இல்ல சார். அதே மாதிரி பி வேல்யூ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பி வேல்யூ 5 4 6 9667 9667 சூப்பர். 9676 இங்க போகும்போது 76 கரெக்ட்டுங்களா? 76 ஓகேவாமா? ஓகே சார். அடுத்து சி வேல்யூ. சி வேல்யூ என்ன வரும் பாருங்க. அப்படியே ஆர்டர் வைஸ் சொல்லுங்க. இந்த வேல்யூ ஆர்டர் வைஸ் 5 8 9 10 5 8 9 10 ஓகேங்களா? டவுட்ல இல்ல? ஓகே. இத வந்து இதுக்கு அப்புறம் அருமையா போட்டுறலாம். இப்போ என்ன வேணும்? நமக்கு ரோ டோட்டல் வேணும். அப்ப என்ன பண்ண போறீங்க? இங்க ரோ டோட்டல் போட்டுக்கோங்க. இங்க வர்றதுக்கு என்ன பேரு? காலம் டோட்டல். இங்க காலம் டோட்டல் போட்டுக்கோங்க. சரியாமா?
ஓகே சார். காலம் வைஸ் முடிச்சிடலாமா, ரோ வைஸ் முடிச்சிடலாம். ஏதோ ஒரு வைஸ் கரெக்டா முடிச்சுட்டு வந்துடலாம். அப்பதான் 1 பை 1 போட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். எந்த வைஸ் முடிச்சிடலாம்? ரோ காலம் வைஸ் போடுங்க. சரி. ஓகே. காலம் வைஸ் போலாம்னா, அப்ப காலம் வைஸ் டோட்டல் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இத கம்ப்ளீட் பண்ணா அப்புறம் ரோ வைஸ் போய்க்கலாம். சொல்லுமா? ஓகே சார். 15 20யா? 20. 18 சாரி 14 22 22. அடுத்து என்னது? 11 9 20 6 6 12 22. கரெக்டாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதான் என்னது? கிராண்ட் டோட்டல். எவ்வளவு கிடைக்கும்? 4 80 80 84 ஆமா சார். சரி ஓகே. அதே மாதிரி என்ன பண்ண போறோம்? கால வயசுல சிடி ஸ்கொயர் டிவைடட் பை எத்தனை டேட்டா இருக்குது? 1 2 3. இதுக்கு எத்தனை இருக்குது? 1 2 3. எல்லாமே ஈக்குவல் டேட்டா. கரெக்ட்டுங்களா? அப்ப ஈக்குவல் டேட்டா என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 3 போட்டுக்கலாம். கரெக்டாமா? ஆமா சார். அப்ப என்ன கிடைக்கும்? 20 ஸ்கொயர் டிவைடட் பை 3 டேக்கன்னு. இதனோட வேல்யூ என்ன? 20 ஸ்கொயர் டிவைடட் பை 3. என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 20 square divided by 3. ம். 133.32. 133.33. அடுத்தது என்னது? 22 ஸ்கொயர் டிவைடட் பை 3. 22 ஸ்கொயர் டிவைடட் பை 3. இதனோட வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஸோ அடுத்தது 20 ஸ்கொயர் டிவைடட் பை 3 தட் இஸ் ஈக்குவல் டு 133. 161.33. யாருக்குடா? 22 square divided by 3. அப்ப மாத்தி சொல்லிட்டியா? First one சொன்னேன் சார். 20 வந்து 133 சார். ஓ 133.3. இது வந்து 161 161.3 ஆமா சார். ஓகே. அப்ப இது again இது 133.3. இது 161.3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுற கண்ணு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டா யாரோட டோட்டல்? சம்மேஷன் xi ஹோல் ஸ்கொயர். இது காலம் இல்ல. அப்ப சிடி ஸ்கொயர்னே வச்சுக்கோ. சிடி ஸ்கொயர் டிவைடட் பை என்னது? ni ன்னு வச்சுக்கலாமா? ni. சொல்ற கண்ணு இது 4 ஆட் பண்ணி போடுங்க. இது 4 ஆட் பண்ணி போட்டுருங்க. $33.3 plus 133.3. ஓகே ஓகே ஆட் பண்றியா? ம். 589.2. 589.2. ஓகேங்களா? டவுட் இருக்குதா? டவுட் இல்ல. இப்ப கால வைஸ் முடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா ரோ வைஸ் போட போறோம். ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் டோட்டல் போடுறாங்க. ரோ வைஸ் டோட்டல் சொல்ல பார்க்கலாம். 14 24 ஆமா சார். 15 15 13 28 ஆமா சார். அடுத்தது 14 22 சாரி ஆமா சார். 32 நினைக்கிறேன். 32 தானே? 13 22 32 கரெக்டாமா? ஓகே சார். செக் பண்ணிக்கோ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 84 வருதான் பாத்துக்கோ. 24. 84 ஆமா சார். 84 வந்துச்சு. சரியாம்மா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஒருக்கு இப்ப இது கண்டுபிடிச்சா அடுத்தது என்ன? RT ஸ்கொயர்ட் டிவைடட் பை இது எத்தனை வேல்யூவோட டோட்டல்? 1 2 3 4 டிவைடட் பை 4. இது எல்லாத்துக்கும் 4 தான் இருக்குது. 1 2 3 4 1 2 3 4. அப்ப எல்லாத்துக்கும் 4 தான் இருக்குது. அப்ப டிவைடட் பை 4 போட்டுக்கலாம் ஜெனரலா. எல்லாத்துக்கும் டிவைடட் பை 4 இருந்தா ஈஸியா ஜெனரலா போட்டுக்கலாம். இல்ல மாத்தி வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம மாத்தி போடணும். சரியாம்மா? ஓகே சார். அப்ப சொல்றேன் நானு. எவ்வளவு வரும்? 24 ஸ்கொயர் டிவைடட் பை 4. இதனோட வேல்யூ என்ன போடுறாங்க? 144. 144 கரெக்ட்டுங்களா? 196. 196. 32 ஸ்கொயர் டிவைடட் பை 4. 1
256. என்னமா 256 Sir. 256 சரி கண்ணு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுற கண்ணு இதுதான் யாரோட வேல்யூ ஆர்டி ஸ்கொயர் டிவைடட் பை எம்ஐயோட வேல்யூ சொல்லுங்க 144 196 256 மூணு ஆட் பண்ணா 596. 586ங்களா ஆமா சார். ஓகே இது வரைக்கும் புரிஞ்சுதா புரிஞ்சுச்சு சார். சரி இப்போ அடுத்த ஒர்க் என்ன பண்ண போறோம் நாம பாருங்க x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் இது எல்லாத்தோட டோட்டலும் கண்டுபிடிச்சு அதனோட டோட்டல் கண்டுபிடிக்க போறோம் கரெக்ட்டுங்களா அதனோட டோட்டல் கண்டுபிடிப்போம் அதான் வந்து சம்மேஷன் xij தி ஹோல் ஸ்கொயர் கரெக்டாடா பண்ணிடலாமா ஆமா புரியுதா சார். புரிஞ்சுதா புரிஞ்சுச்சு சார். சொல்றேன் கண்ணு இது எல்லாத்தோட ஸ்கொயர் பண்ணுங்க 6 ஸ்கொயர் 36 அடுத்தது என்னது 49 சாரி 81 9 ஸ்கொயர் வந்து 81 81 25 கரெக்டுங்களா இது மூணோட டோட்டல் தான் சரிங்களா இது மூணு டைம் இருக்குங்களா இது மூணு தான் சரிங்களா இதை மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போது வேற எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்ப இதனோட டோட்டல் எவ்வளவுமா வருது 36 plus 81 142. 142 142 அடுத்ததுடா கண்ணு 8 8 னா 64 36 again 8 square 64 இது மூணோட டோட்டல் போடுறாங்கன்னா நான் மொத்தத்தை போடுறேன் 16 49 81 அடுத்தது 36 36 100 அவ்வளோதாங்க கடைக்கு போடுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் This is 142 sir. First one 142 ஆமா சார். Second one 164 sir. 164 third one 146 sir. 146 fourth one 172. 172 அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் எது இது ஃபுல்லாவே ஆட் பண்ணணும் கரெக்ட்டுங்களா இது ஃபுல்லாவே ஆட் பண்ணா அத சம்மேஷன் xij தி ஹோல் ஸ்கொயர் கரெக்ட்டுங்களாமா புரிஞ்சுச்சு. ஓகே சார். எவ்வளவு வருது 142 plus 164 plus 146 plus 170. 496. 496 ஆமா சார். 496 டவுட் இருக்குதாமா எஸ் சார். இல்ல இன்னொரு ஆட் பண்ணி பாரு நான் இல்ல எச்சா 496 plus 6. என்னமா ஒரே நிமிஷம் சார் 142க்கு 14 போட்டுட்டேன் 624 சார் 624 ஆமா சார். டவுட் இருக்குங்களா இல்ல ஏதோ இல்ல சார். சரி இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கரெக்டட் பேட்டர் ஃபார்முலா t² டிவைடட் பை கேபிட்டல் N t யோட வேல்யூ என்ன 84 அப்ப 84² டிவைடட் பை கேபிட்டல் N எவ்வளவு இங்க பாருங்க 4 காலம் 3 ரோ கரெக்ட்டுங்களா 4 × 3 12 டிவைடட் பை 12 கரெக்டாமா ஓகே சார். சார் சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு கேட்டேன் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டேன் சொன்னல சார் 624. இல்லையே இல்ல ஃபைனல் ஆன்சர் 624 84² டிவைடட் பை இந்த போடலையா 560.3 560 இல்லையே கரெக்டா போடு 84² 84² டிவைடட் பை 12 84
84 ஸ்கொயர் டிவைட் பை 12 588 sir. கொஞ்சம் பார்த்து படி. என்னமோ கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ற, கொஞ்சம் பார்த்து போடு. 588 கரெக்ட்டுங்களா? 588. ஆமா sir. சரி, அதே அடுத்தது யார் போடுங்க? எஸ்எஸ்ஆர் போட்டலாமா? செகண்ட் ஒன். எஸ்எஸ்ஆர் என்னது? எஸ்எஸ்ஆர் வந்து சம்மேஷன் ரோ டோட்டல் ஸ்கொயர் டிவைட் பை என்ஐ மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். ரோ டோட்டல் ஸ்கொயர் வேல்யூ என்ன? இங்க போட்டு பாருங்க, இதுதான் ரோ டோட்டல் ஸ்கொயரோட வேல்யூ. 586 ஆமா sir. அது என்ன 588 sir. இல்ல, அது வந்து டிஎஸ்எஸ் ஓட வேல்யூ. எஸ்எஸ்ஆர் ஓட வேல்யூ என்ன வரும் கரெக்டா சொல்லுமா? எஸ்எஸ்ஆர் ஓட வேல்யூ மேபி தப்பா இருக்கு. கரெக்டா போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். வேணும் மிஸ்டேக் ஆகுது. ஒரே இது கரெக்டா போடுமா? இன்னொருக்கா போடுங்க. ஆன்சர் நம்ம தப்பா வருது. 24 ஸ்கொயர் 14 10 24 15 22 28 13 22 32. இது மட்டும் கரெக்டா போடுமா? 24 ஸ்கொயர் டிவைட் பை 4. இது எல்லாமே கரெக்டா போடுறீங்க மட்டும் செக் பண்ணுங்க. அப்படி போட்ட என்னமா? 5 divided by 4 sir. 24 ஸ்கொயர் டிவைட் பை 4 மா? 144 sir. அடுத்து 28 ஸ்கொயர் டிவைட் பை 4. sir. சொல்றா 28 ஸ்கொயர் டிவைட் பை 4. 4 3 அது 196 sir. 196 sir. ஓகே. அப்ப 32 ஸ்கொயர் டிவைட் பை 4. 256 sir. 256 ஆமா sir. அப்ப இது மூணு ஆட் பண்ணுங்க. 586 596 596. 596. ஓகே. அப்ப என்ன ஆச்சு? 596 minus 588 ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும்? 8 கிடைக்கும். சரியாமா? தேர்ட் ஒன் எம்எஸ்ஆர். எம்எஸ்ஆர் ஃபார்முலா என்ன? எஸ்எஸ்ஆர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரோஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை? 1 2 3 ரோ. அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் minus 1 that is equal to 3 minus 1 வந்து 2. அப்ப 8/2 வந்து 4. சரியாமா? எம்எஸ்ஆர் வரைக்கும் ஓகே. சரி, அடுத்து எஸ்எஸ்சி போடலாமா? எஸ்எஸ்சி ஃபார்முலா என்னது? சம்மேஷன் சிடி ஸ்கொயர் டிவைடட் பை என்ஐ. சிடி ஸ்கொயர் டிவைடட் பை என்ஐ எவ்வளவு? 589.2 கரெக்ட்டுங்களா? ஆமா சார். 589.2 மைனஸ் சிஎஃப் கரெக்ட்டுங்களா? சிடி ஸ்கொயர் மைனஸ் சிஎஃப். சிஎஃப் ஓட வேல்யூ என்ன? சிஎஃப் ஓட வேல்யூ 588. சிஎஃப் ஓட வேல்யூ 588. ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுறேன். அப்ப எஸ்எஸ்சி 1.2 1.2 மோர். சரியாமா? சரி, அடுத்து எம்எஸ்சி. எம்எஸ்சி என்னது? எஸ்எஸ்சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் 1. நம்பர் ஆஃப் காலம் மொத்தம் 4 தானே? நம்பர் ஆஃப் காலம் 4. அப்ப 3 வரும். அப்ப என்னது? 1.2 டிவைடட் பை 4. 3னா 3 வரும். கரெக்ட்டா? 3. அப்ப என்னாச்சு? 0.4. கரெக்ட்டாமா? ஓகே சார். டிஎஸ்எஸ். டிஎஸ்எஸ் என்னது? சம்மேஷன் xij ஸ்கொயர்ட் மைனஸ் சிஎஃப். சரிங்களா? சம்மேஷன் xi ஸ்கொயர்ட் எவ்வளவு? இங்க போட்டுக்கிற பாத்தீங்கன்னா 624. இதுதான் சம்மேஷன் xi ஸ்கொயர்ட். கரெக்ட்டாமா? அப்ப என்னது? மைனஸ் என்ன கிடைக்கும்? சிஎஃப் அப்ப என்னது? 620 மைனஸ் சிஎஃப் வந்து 588. ரெண்டையும் மைனஸ் பண்ண என்னடா கிடைக்குது? 624 36 ஓகே, ஈக்குவல் டு 36. கரெக்டாமா? அடுத்து யாரு? எம்எஸ்சி. எம்எஸ்சிக்கு பதிலா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியோட ஃபார்முலா என்னது? டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் எஸ்எஸ்ஆர். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இது எவ்வளவு? டிஎஸ்எஸ் 36 மைனஸ் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியோட வேல்யூ எவ்வளவு? 1.2 மைனஸ் 1.2. எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆரோட வேல்யூ 8 நினைக்கிறேன். ஆமா, எஸ்எஸ்ஆரோட வேல்யூ 8. அப்ப மைனஸ் 8. இது 1.2. ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்லுமா? மூணையும்
இதான் எஸ்எஸ்இயோட வேல்யூ. சொல்லுங்க. 34. 34ஆ? கரெக்டா சொல்லுமா? -34. -34. இல்லடா இது 1.2டா. 1.2 minus 8. So 32, 36 minus 36 102. minus 1.2 minus 8. 62. 36 minus. -74. எவ்வளோமா? -74. மைனஸ் எதுக்குடா வருது? இது 36டா. 36 Sir, மைனஸ் ஏய் எப்படி போட்ட? -74, sir. 36 minus 102 minus 8. 1 இல்ல பாயிண்ட் வச்சுக்கிற பாயிண்ட் Okay, sir. 26.8. பாயிண்ட் 0 போட்டு கூட பாயிண்ட் அது. ம். போட்டியம்மா? Okay, sir. 26 point. ம். ம். 26.8. ஓகே. எம்எஸ்சியோட ஃபார்முலா எஸ்எஸ்இ டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். ஆர் மைனஸ் ஒன் நம்பர் ஆஃப் ரோஸ். 3 மைனஸ் ஒன் 2. காலம் மைனஸ் ஒன் 3. அப்போ 3 இன்ட்டு 2 வந்து 6. அப்போ 26.8 டிவைடட் பை 6 எவ்வளோ கிடைக்கிற கண்ணு? 4.46. 4.46 கரெக்டாமா? 4.46 ஓகேங்களா? சரி இப்போ அனோவா டேபிள் பார்க்கலாமா? அனோவா டேபிள் 2 வே ஓடுது. 1 வே கிடையாது, 2 வே ஓடுது. அப்போ என்ன வரும்? சேம் கண்டென்ட் தான். என்ன வரும்? சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர், எஃப் ரேஷியோ. இதெல்லாம் சேம் கண்டென்ட் தான். இப்படி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து ரோ, அடுத்தது காலம், அடுத்தது எரர். ஓகேங்களா? அப்போ இதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன? எஸ்எஸ் ரோ ஆர். எஸ்எஸ்ஆர் 8. இது 1.2. இது வந்து 26.8. டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்பர் ஆஃப் ரோ -1, நம்பர் ஆஃப் காலம் -1, ஆர் -1 இன்ட்டு எஸ்சி -1. ரெண்டையும் டிவைட் பண்ணா 4. இது வந்து 0.4. இதை டிவைட் பண்ணா 4.46. கரெக்டா? Okay, sir. ரெண்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரோக்கு தனி ரேஷியோ, காலத்துக்கு தனி ரேஷியோ. ரோல எது இது ரெண்டையும் கம்பேர் பண்ண எது பெரிய வேல்யூ? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண எது பெரிய வேல்யூ? இதையும் கம்பேர் பண்ண எது பெரிய வேல்யூ? 4.46. 4.46. ஆமா சார். 4.46 டிவைட் பை 4 எவ்வளவு ஆன்சர் வருது? 1.115 வருது. சரிங்களா? அதே காலத்தை போட்டீங்கன்னா எதுக்கு பெரிய வேல்யூ? காலத்தை பார்த்து இது ரெண்டையும் பார்க்கணும். இது ரெண்டையும் போட்டா 4.46 டிவைட் பை 0.4 இதனோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்றாங்க? 40. அப்போ 11 பாயிண்ட் சம்திங் வரும் பாருங்க. இது ஒரு கொஸ்டின் 46னா 1.5 11.15 வருதுன்னு பாருங்க. சரியாம்மா? ஓகே சார். அப்ப இதுதான் ரோவோட, அதாவது எஃப்ஆர் எஃப்சின்னு வச்சுக்கோங்க. எஃப்ஆர் எஃப்சி. சரிங்களா? அப்ப இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரெண்டு பார்ட் பார்க்கணும். அட் டேபிள் வேல்யூக்கு அட் 5% லெவல்ல ரெண்டு டேபிள் வேல்யூ பார்க்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ரோவோடது. ஃபர்ஸ்ட் ரோவோட டேபிள் வேல்யூ. சரிங்களா? எஃப்ஆரோட டேபிள் வேல்யூ என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வருது? ரோ வைஸோடது வந்து 2,6. 2,6ல என்ன வேல்யூ வரும்? 3,6ல என்ன வேல்யூ வரும் போடுறாங்க. இது காலம் வைஸ் ஓடுது. காலம் வைஸ் ஓடுது. எஃப் காலம் வைஸ் டேபிள் வேல்யூ 3,6. டேபிள் பை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வேல்யூ வருதுன்னு. 2,6 என்ன 3,6 என்ன? டூ கமா 6 3,6.
6, 5.14 சார். 5.1383 14 சார். 145. 3, அடுத்து 4.96. ஓகே 3,6க்கு 4.76. 4.57 4.757 கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே இது ரெண்டையும் கம்பேர் பண்றாங்கன்னு. இது பார்த்தா ரோ சார் வைஸ் வருது. ரோ சொல்லுமா? வைஸ் அதிகமா இருக்கு சார், காலம் வைஸ் கம்மியா இருக்கு. அப்ப ரோ வைஸ் வந்து அக்செப்டட். ஓகேங்களா? ரோ வைஸ் வந்து கச் நாட் வந்து அக்செப்டட். கரெக்ட்டாமா? ஆமா சார். அந்த கால வைஸ் பார்த்தோம்னா ரிஜெக்டட். கால வைஸ் வந்து ரிஜெக்டட். ரோ வைஸ் அக்செப்டட், கால வைஸ் ரிஜெக்டட். இது தாண்டா கண்ணு 2 வேவோட கான்செப்ட். 2 வேவோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எப்படி நீங்க 1 வே போட்டீங்களோ அதே தான் 2 வே போடுது. அதனால தான் 1 வேக்கு